சில யோகிகளின் படங்கள் நாம் பார்த்த மாத்திரத்திலேயே நம் மனதில் பதிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு படம்தான் இது. இவரின் பெயர் சிவ பாலயோகி மகராஜ். தனது 14ஆம் வயதில் தன்னை உணர்ந்தவர். சாதாரணமாக தனது நண்பர்களுடன் விளையாட சென்றபோது ஒரு அதிசயம் நிகழ்ந்து யோகியாக மாறி அன்று அப்படியே சமாதியில் அமர்ந்தவர் 4 மாத காலம் எழுந்திருக்கவில்லை. இது எப்படி சாத்தியம் என்பதற்கு முக்கிய காரணம், இவர் தீட்சை பெற்றது மனிதரிடமல்ல, ஒரு தெய்வத்திடம். அந்த தெய்வம் தீட்சை கொடுத்ததோடு நில்லாமல் இவருக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் நேரில் தோன்றி இவரை நிலைநிறுத்தியது. சுமார் 59 ஆண்டுகள் வாழ்ந்து இவர் புரிந்த தவங்களும் ஆன்மீக சாதனைகளும் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் யாரையும் வியக்க வைக்கும். இப்படிப்பட்ட யோகிகளின் வாழ்க்கை வரலாறுதான் நம் சனாதன தர்மத்தின் அடையாளங்களாக திகழ்கின்றன. பிள்ளை தாயாருடன் வாய் திறந்து பேசவில்லை. கைகளினால் மட்டும் தான் வீடு திரும்ப முடியாது என்று காட்டிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டார். இந்த நிலையைக் கண்ட கிராமத்தவர் சத்யராசு ஒரு பாலயோகியாக மாறிவிட்டார் என்றே தீர்மானித்தனர். அவரது உணர்வற்ற நிலை சமாதி நிலை என்று உணர்ந்தனர். 14 வயது சிறுவன் ஒருவன் யோகியாக மாறுவது மிக அசாதாரணம் என்று பேசிக்கொண்டனர். பாலயோகியை பற்றிய நல்லெண்ணம் கிராம மக்களிடம் பரவத் தொடங்கியது. அதனால் கிராம மக்கள் அவரை நல்வழியில் கவனிக்கவும் தொடங்கினர். யோகி பால் மட்டும் அருந்தி வந்தார். மக்களுடைய நல்லாதரவை கண்ட கோரமல்லண்ணா என்ற நபர் பொறாமை கொண்டார். தான் பாலயோகிக்கு பக்கத்திலிருந்து அவரை நன்கு கவனிப்பதாக கிராம மக்களிடம் கூறிக்கொண்டான். யோகி மௌன நிலையில் இருக்கும் போதெல்லாம் இவருக்காக கிராம மக்கள் வைத்து போன பால் பழம் எல்லாவற்றையும் தான் உண்டு தோலை மாத்திரம் யோகிக்கு முன்னால் வைப்பான். ஜனங்கள் யோகியர்தான் தாம் கொண்டு வந்த பழங்களை உண்டார் என்று நம்பினார்கள். பால் பழம் ஒன்றும் இல்லாமலேயே கடும் தபசு செய்ய வேண்டுமென்று கோரமல்லண்ணா யோகியாருக்கு புத்திமதி கூறினார். யோகியாரும் அதனை ஏற்றுக்கொண்டு பால் பழம் உண்ணுவதை நிறுத்திவிட்டார். பர்வதம்மா இதைக் கண்டு பெரும் துயரமடைந்தார். பர்வதத்தம்மாவை பால் கொண்டு வர வேண்டாம் என்று கோரமல்லண்ணா நிறுத்திய பிறகு தாயார் வந்து பார்த்தால் தவம் கெட்டுவிடும் என்று கூறி தாயாரின் வருகைக்கும் தடை போட்டு விட்டான். யோகியாருக்கு இது தெரிந்தவுடனே உடல் வேதனையுடன் மனவேதனையும் அதிகரித்தது. அவ்வூரில் டோரா வீரராசு என்றொருவர் வாழ்ந்து வந்தார். பாலயோகி ஒரு வேஷதாரி என்று எல்லோருக்கும் பறையடித்து வந்தார். இவருக்கு சூரண்ணா என்றொரு ஆயுர்வேத வைத்தியர் சிநேகிதர். இருவரும் சேர்ந்து பாலயோகியின் வேஷத்தை வெளிப்படுத்த திட்டம் போட்டனர். ஒரு நாள் இரவு ஜனங்கள் தமது இருப்பிடங்களுக்கு சென்ற பின் இருவரும் யோகியாரின் இருக்குமிடத்திற்கு தனியாக சென்றனர். யோகியாரின் யோகத்தை கலைப்பதற்கு முயன்றனர். பத்மாசன நிலையை கலைக்க முயன்று கால்களை இழுத்தவுடன் அவைகள் இழுத்து நிறுத்திய நிலையிலேயே நின்றுவிட்டன. மூடிக்கிடந்த இமைகளை திறக்க முயன்று விரலால் ஒரு இமையை தூக்கி பாதி திறந்த நிலையிலேயே கண் இருந்தது. சூரண்ணா பத்மாசன நிலையை திரும்ப வைக்கவும் கண் இமையை மூடவும் இரவு முழுவதும் முயன்றும் முடியவில்லை. யோகியாரை தகுதியற்ற முறையில் சோதித்ததை கிராம மக்கள் அறிந்தால் தன் மீது பகை கொள்வார்கள் என சூரண்ணா பயந்தார். யோகியாரின் பாதங்களை தொட்டு வணங்கி மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார். யோகியாரும் புன்சிரிப்புடன் அவரை உடனே மன்னித்தார். சூரண்ணா உடனே தாயாரிடம் சென்று, உங்கள் புத்திரன் உண்மையான மகாத்மா, அவரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டுமென்று சொல்லிச் சென்றார். தெய்வீக உணர்ச்சிக்கு பிறகு 2 மாதங்கள்தான் பாலயோகி ஆலமரத்தடியில் இருந்தார். அவருக்கு கிடைக்கும் உபசரிப்புகளைக் கண்டு பலர் பொறாமை கொண்டு மேலும் மேலும் தொல்லைகளை கொடுத்தனர். சிலர் திருட்டுத்தனமாக வந்து அவரை அடித்தார்கள். ஒரு நாள் மண்ணெண்ணெயில் துணியை நினைத்து தீப்பற்ற வைத்து யோகியின் இடதுகால் மேல் வீசிவிட்டனர். நெருப்பு சுட்டவடு யோகியாரின் காலில் பல வருடங்கள் அப்படியே இருந்தது. கஷ்டங்கள் மேற்பட இடத்தை மாற்ற வேண்டும் என்று யோகியார் விரும்பினார். பசவபுடி என்பது பக்கத்திலே உள்ள ஒரு சிறு கிராமம். அங்கு ஒரு ஆசிரமம் உள்ளது. அதில் ஒரு சாது வாழ்ந்து வந்தார். யோகியார் அவரை நாடிச் சென்றார். தவத்தின் போது மக்களால் தனக்கு ஏற்படும் கஷ்டங்களையெல்லாம் கூறி ஆசிரமத்தில் தங்க அனுமதி கேட்டார். சாது யோகியை சந்தேக கண் கொண்டு பார்த்தார். எந்தவிதமான சாதனை செய்கிறீர் என யோகியாரை சாது கேட்டார். எனக்கு தெரியாது என யோகியார் கூறினார். உடனே சாது, நான் உனக்கு ஒரு மந்திரம் உபதேசிக்கிறேன், அதை ஜபம் செய்து வா என்று கூறி சத்குரு மந்திரத்தை உபதேசித்தார். அடுத்த நாட்காலை மந்திரத்தை உச்சாடனம் செய்தாயா என்று சாது கேட்டார். இல்லை என்ற பதில் யோகியாரிடமிருந்து வந்தது.
இம்மறுமொழி சாதுவின் பொறுமையை இழக்கச் செய்தது. உனக்கு வழக்கமான சாப்பாடு என்ன என்று சாது கேட்டார். பால் என்றார் பாலயோகி. இந்த ஆசிரமத்தில் பால் கிடைக்காது, எனவே நீ இங்கு தங்க இயலாது என்று சாது கூறிவிட்டார். பழைய ஆலமரத்தடிக்கே யோகி திரும்ப வந்து தவத்தை மேற்கொண்டார். காலம் உருண்டோடியது. 1945ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஓர் இரவு 2:30 மணிக்கு ஒரு கொடும் புயல் பெரும் மழையுடன் கூடி வீசி 5:30 மணி வரை பெரும் நாசத்தை விளைவித்தது. மரங்கள் வேரோடு சாய்ந்தன, வீடுகள் வீழ்ந்தன. மகன் நிலை எப்படியோ என்று ஏங்கிய தாயார் மகனைச் சென்று பார்த்தார். ஆலமரத்தின் கீழ் யோகியார் சாந்தமாக தவ நிலையில் இருக்க கண்டார். ஆலமரத்தில் இருந்து ஒரு இலை அசையவில்லை, நிலத்தில் விழவும் இல்லை. செவ்வெரும்பு மாத்திரம் அவரது உடலை மொய்த்திருந்தன. அதனை கண்ட தாயார் அதனை அகற்ற முயன்றார். யோகியார் அவ்விதம் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார். யோக சாதனைகள் ஆலமரத்தடியில் நிகழ்ந்து வந்தாலும் பாலயோகிக்கு நிலைத்திருப்பது கடுமையாகவே தோன்றியது. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி ஆலமரத்தை விட்டு கிளம்பி கிராம எல்லையில் இருந்த இடுகாட்டைச் சரணடைந்தார். விஷமக்கார சிறுவர்கள் பயந்து அங்கு செல்வதில்லை. இடுகாட்டின் அமைதி தவ வாழ்வுக்கு சாதகமாகவும் இருந்தது. ஆனால் பூச்சிகள் கொசுக்களின் உபத்திரவம் தாங்க முடியவில்லை. பல மணி நேரம் யோகியார் அசையாது இருப்பதனால் பல விஷஜந்துக்கள் இவரை உயிரற்ற பொருள் என நினைத்து கடித்து தின்னத் தொடங்கின. யாரும் கவனிக்காத பொழுது யோகி நள்ளிரவில் ஆற்றுக்குச் சென்று குளித்து வருவது வழக்கம். உடல் முழுவதும் பூச்சிகளால் கடியுண்டு புண் குளிக்கும் பொழுது மீன்கள் அப்புண்களை குத்தி தின்னும். சில சந்தர்ப்பங்களில் உடல் முழுவதுமே எறும்புகள் மொய்த்திருக்கும். ஒரு நாள் இரவில் அவருடைய வழக்கமான நள்ளிரவு குளியலுக்காக யோகி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு விஷப்பாம்பு அவருடைய காலில் கடித்துவிட்டது. அதை கவனிக்காது சென்று குளித்துவிட்டு திரும்பினார். விஷம் தேகம் முழுவதும் பரவ நீல நிறத்தை அடைந்தார். வலி சகிக்க முடியாது உடல் முழுவதும் எரிச்சல் எடுத்தது. இந்த நிலையில் பாலயோகி அழ ஆரம்பித்தார். அப்பொழுது அவருக்கு வயது வெறும் 14 ஆகியிருந்தது. இந்த அதிசய வாழ்க்கை ஆரம்பித்து 4 மாதங்கள் மாத்திரம் ஆகியிருந்தன. எதற்காக இப்படி துன்பப்பட வேண்டும்? இந்த யோக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வீடு திரும்பி விடலாமா என்று யோசித்தார். வீடு திரும்பி மற்றவர்களைப் போன்று வாழ்க்கையை ஆரம்பித்தால் என்ன என்று மனம் பேதலித்தது. யோக வாழ்வை அவராக நாடி ஆரம்பிக்கவில்லை. அவரையும் அறியாத சக்தி ஒன்றல்லவா ஆட்கொண்டது. யோகி செய்வதறியாது துவண்டு போனார். இந்த இக்கட்டான நிலையில் யோகியை ஆட்கொண்ட யோக புருஷர் யோகியின் முன் தோன்றினார். வீட்டுக்கு திரும்பாமல் தொடர்ந்து யோக வாழ்வில் இருக்க பணித்தார். யோக வாழ்வில் தேர்ந்தவனாக, யோக பிரதிஷ்டனாக யோகியின் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மனம் தெளிவு பெற்றது. தேக வேதனை பொறுக்க முடியாமல் இருந்த யோகிக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைத்தது. தக்க சமயத்தில் தோன்றிய யோக புருஷர் தைரியம் ஊட்டியதோடு தேக உபாதைகளையும் குறைப்பதற்கான மந்திர உபதேசமும் செய்தார். மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க உடம்பின் விஷ வேகம் தணிந்து வந்தது. வீடு திரும்புவதற்கு அல்லாமல் யோக மார்க்கத்திலேயே தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள யோகியார் தீர்மானித்தார். உடலில் உள்ள வேதனைகளும் நீங்கிவிட்டது. இடுகாட்டில் சர்ப்பம் தீண்டியதால் உண்டான விஷம் பாலயோகியை சிறிதும் தாக்கவில்லை என்ற செய்தி ஊர் முழுவதும் பரவியது. இச்செய்தியை கிழக்கு கோதாவரி ஜில்லா அதிகாரியும் அறிந்தார். இவர் சமய பற்றுடையவர், ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட்டவர். பாலயோகியை காண ஆவல் கொண்டு அங்கு வந்தார். பாலயோகி வெறுமனை கட்டாந்தரையில் இருப்பதைக் கண்டார். மனிதனுடைய தேக சக்தியை பூமி இழுத்து விடுகிறது. தாம் இருந்து தவம் செய்வதற்கு மான் தோலோ அல்லது புலித்தோலோ ஒன்று அனுப்பி வைக்குமாறு யோகியார் அதிகாரியிடம் கேட்டார். அதிகாரி மறுநாளே ராமச்சந்திரபுரம் தாசில்தார் நரசிம்மமூர்த்தி மூலமாக புலித்தோல் ஒன்றை அனுப்பி வைத்தார். யோகியார் இருந்த இடம் ஈரமாக இருந்ததால் அதில் தோலை போட்டு உட்கார்ந்தால் மனம் வீசும் என்றறிந்த நரசிம்மமூர்த்தி பலகை ஒன்றை எடுப்பித்து அதன் மேல் தோலை போட்டு உட்காரச் செய்தார். அந்த மரமேடைக்கு பனையோலையினாலான பந்தல் ஒன்றையும் அமைக்கச் செய்தார். இவையெல்லாம் யோகியின் தவத்திற்கு அனுசரணையாக அமைந்தது. ஜில்லா கலெக்டருக்கு வேலை மாற்றம் கிடைத்த பொழுது யோகியாரை காண வந்திருந்தார். அவருடன் அவருடைய உதவியாளர் சத்யநாராயண அவர்களும் வந்திருந்தார். ராவுக்கும் பாலயோகியிடம் பெரும் பக்தி ஏற்பட்டிருந்தது. அடுத்த நாளை தாசில்தார் நரசிம்மமூர்த்தியை பார்த்து பாலயோகிக்கு ஒரு சிறு கோயில் கட்டி கொடுக்கும் விஷயமாக ஆலோசித்தார். இடுகாட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஜமீன்தாரின் நிலத்தில் கோயில் கட்டுவது என தீர்மானிக்கப்பட்டது. அவர்களுடைய ஆசைப்படி அவ்விடத்தில் 12க்கு 12 என்ற அளவில் கோயில் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டது.